எல்லோருக்கும் வணக்கம். அண்மைக்காலமாக கனடாவில் பிஆருக்கு அப்ளை பண்ணி போட்டு ஒரு சிலர் வெயிட் பண்ணி கொண்டிருப்பதும் அதே போல் அப்ளை பண்ண இருப்பதுமாக பல செய்திகள் வந்து கொண்டிருந்த பல பேர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோ. இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றது, அதை உங்களோட ஷேர் பண்ணத்தான் இந்த வீடியோ. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகிறோம். அநேகமான ஊடகங்களில் நேற்று ஒரு செய்தி கொண்டு வந்தது. அது எப்படி என்று சொன்னால், அந்த இமிக்ரேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார், 2025, 2026, 2027 இந்த 3 வருஷத்துக்கும் இடையில் வந்து எவ்வளவு பிஆர் கார்டு, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு கனடியர்களுக்கு கனடாவில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து சனத்தொகையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், போன வருஷம் அதுக்கு முந்தைய காலங்களிலெல்லாம் இதை விட அதிகமாக தான் பிஆர் கார்டு எடுத்து கொடுத்துருக்கிறார்கள், பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதை விட சிட்டிசன்ஷிப்பும் ஆல்சோ. ஆனால் இந்த வருஷம் வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு வந்து தாங்கள் கொடுக்க இருப்பதாக செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்குது. அதை புள்ளி விபரமாக உங்களுக்கு இப்போ நான் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, 2025 இந்த வருஷம் வந்து 3,95,000 பேருக்கு வந்து இவர்கள் பிஆர், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சம் குறைத்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், போன வருடம் அதற்கு முந்தின வருடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் குறைச்சிருக்கிறார்கள். ஆக்களில் சனத்தொகை குறைக்கிறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் கட்டுப்படுத்துவதற்கோ இருக்கலாம், அப்படியா தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து 2026 ஆண்டு வந்து 3,80,000 பேருக்கும் 2027 ஆண்டு 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்கணும் 3,65,000 பேருக்கும் கொடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது எதின் அடிப்படையில் என்று சொன்னால், கிட்டத்தட்ட கனடாவில் வந்து இப்போ 2 மில்லியன், அதாவது 2 மில்லியன் பீப்புள் வந்து ஆல்ரெடி இமிக்ரேஷன் பிஆர் கார்டு இல்லாமல் இருப்பதா, பிஆர் கார்டோ இல்லை சிட்டிசன்ஷிப்போ இல்லாமல் டெம்பரரி ஒர்க் பெர்மிட்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இருக்கலாம், இல்லாட்டி ரிஃப்யூஜி கிளைண்டாக இருக்கலாம், அப்படி அப்ளை பண்ணி போட்டு இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இப்போ ஆக்களை கட்டுப்படுத்துவதற்கு பிஆர் கார்டை குறைச்சிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்க்க போனால் 10,000 வருஷத்துக்கு 10,000 15,000 பேருக்கு கொடுக்குறத குறைச்சிருக்கிறோம். போன வருஷத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 5%, 10% குறைச்சிருக்கிறார் பொருளுக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இமிக்ரேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். இது வந்து அரசாங்கம் மாறினால் சில நேரம் வந்து சட்டங்கள் மாறினால் சில நேரம் கூடலாம், சில நேரம் குறையலாம். அது எப்படின்னு தெரியலை. அடுத்த கவர்மெண்ட் வந்தால் சில நேரம் வேறு மாதிரி இருக்கலாம். இது எப்படியோ இப்போ ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், கனடாவுக்கு அகதியாயோ இல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசாவிலையோ இல்லாட்டி ஒர்க் பெர்மிட்டிலோ வந்திருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னென்னு சொன்னால், நாட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள், நம்பிக்கையோடு இருக்கலாம். வந்து இங்கே கனடாவை பொறுத்தவரை வந்து இருக்கிறவர்களுக்கு ஏதாவது கிரிமினல் குற்றங்கள், ஒரு பாரதூரமான கேஸுகள் இருந்தால் சில பிடிச்சி உங்களை அனுப்பலாம், இல்லாட்டி உங்களை கேஸை ரிஜெக்ட் ஆக்கலாம். இல்லாட்டி இன்னொரு சட்டம் இருக்குது, நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் கூட அது கனடா அரசாங்கத்துக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அதையும் இப்போ கேன்சல் பண்ணி, சிட்டிசனை கேன்சல் பண்ணி போட்டு அந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடிய சட்டத்திட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. இருந்தாலும் கனடாவுக்கு இப்போ தஞ்சம் கொண்டு வந்தாக்களோ இல்லாட்டி ஒர்க் பெர்மிட்டில் வந்து இல்லாட்டி டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே இருக்கிறாக்களுக்கு கேஸ் இழுபடும், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் திருப்பி அனுப்ப மாட்டார்கள் என்ற தனிப்பட்ட கருத்து. அப்படி நடந்ததாக ஒரு சில கேஸுகள் பார்த்தாலும் அது பயத்து போனவர்கள் அப்படியானவர்களை தான் அனுப்பியிருக்கிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில நேரம் இந்த மெடிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம். அது நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. அநேகமான இப்போ யங் ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்திருக்கணும் படிக்கிற விசாவில், ஒர்க் பெர்மிட்டில். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் விசாவில் வந்தார்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு எப்படியும் கனடாவில் பிஆர் கார்டு ஒரு 2-3 வருஷம் போகிறதுல கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு. சரி, இதை பற்றி இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். என்னென்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமென்றக்காக தான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, ஏதாவது உங்களை சொல்ல வேணுமென்னு சொன்னால் கமெண்டில் போடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.